அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு, நான் 400 இடம் வருவோம், 370 இடம் வருவோம், தனிப்பெரும் மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படி சொல்லி மோடி அவர்கள் இப்போ தடுமாறி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பேச்சு ரொம்ப பதற்றத்தை காட்டுது. தோல்வி உறுதிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிட்டதுனால அவர் எதைத்தான் பேசுறதுன்னு தெரியாம பேசுறாரு. அவர் பேசின பேச்சுக்களை அவருக்கு இப்போ பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிற கருத்துக்களை பல அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் சொல்றாங்க. அப்படி மோடி அவர்கள் என்ன பேசினாருங்கிற செய்தியை சில நிமிடங்கள் நீங்க கவனமா கேளுங்க. கேட்கறதோட மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சமீபத்தில் டெல்லியில ஒரு செய்தி நிறுவனத்துக்கு மோடி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, இந்து முஸ்லீம் என்று பாகுபாடு பார்த்து நான் பேசினா அன்னையிலிருந்தே நான் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்றாரு. யாரு? மோடி அவர்கள் தான் டெல்லியில சொல்றாரு. நான் இந்து முஸ்லீம்லாம் பிரிச்சுலாம் பேசலைங்க, அப்படி நான் பேசினேன்னா நான் பொது வாழ்வுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவர் அந்த ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. கொடுத்த அதே மோடி அடுத்த நாளே என்ன பண்றாரு, மும்பை போறாரு. மும்பை போய் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்றப்ப என்ன தெரியுமா பேசுறாரு? ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கினீங்கன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் முஸ்லீம்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. எஸ்சி எஸ்டியில் இருக்கிற இடஒதுக்கீடு கூட என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறத பாகிஸ்தான் விரும்புதுங்க, அதனால முஸ்லீம்களுக்கு தான் லாபமா இருக்கும். அப்புறம் சொல்றாரு, மொத்த பட்ஜெட்லயே 15% அள்ளி முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தி விரும்புறாரு, காங்கிரஸ் திட்டம் போடுது. ஏற்கனவே அதை செய்ய நினைச்சாங்க, நான் தான் தடுத்தேன். இப்ப திருப்பி காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அதைத்தான் செய்வாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் மேல அவர் ஒரு அவதூறா சொல்றாரு பாருங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, ராகுல் காந்தி இடிச்சிருவாரு. இது எவ்வளவு பெரிய அபாண்டம் பாருங்க. இவர் என்னதான் பேசுறதுங்கிறது தெரியாம பேசுறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இப்ப கட்டினாங்கல்ல ராமர் கோயில், அதை அப்படியே புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்களாம். அப்படி மோடி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, புல்டோசரை எதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது எங்க யோகி ஆதித்யநாத்துக்கு நல்லா தெரியும்லங்கிறாரு. எதை சொல்றாருன்னா, யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு, புல்டோசர் கலாச்சாரத்தை அங்க யூபியில பண்ணாரு. இஸ்லாமியர்கள வீடுகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, புல்டோசர் வச்சு உடைச்சாங்கல்ல. அந்த பாஜகவுக்கு எதிராக உள்ளவங்க வீடுகள் எல்லாம் குறிபார்த்து புல்டோசர் வச்சு உடைச்சாங்கல்ல. அப்படி எங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இப்படி மதத்தோடைய பேரால அவதூறுகளை பேசின மோடி என்ன டெல்லியில சொல்றாரு, நான் முஸ்லீம் இந்துன்னு பாகுபாடு பார்த்து பாசினா அன்னையோட நான் பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன், பிரதமர் தகுதி இல்லாதவன் அவர் தான் சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் இதை பேசினாரு. அடுத்த நாள் இல்லை, அதுக்கு முன்னாடியே பல கட்டங்கள்ல பேசினாரு. அப்ப இந்த அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க, மோடி அவர்களே ஒத்துக்கிட்டாருங்க, பொது வாழ்வுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு மோடி அவர்களே ஒத்துக்கிட்டாரு. இப்ப அதுக்கு பிறகு என்ன பேச்சு இருக்குது, அவருக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வந்துட்டதுனால வரக்கூடிய இப்ப 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. 5வது கட்ட தேர்தல் நாளை மறுநாள் திங்கட்கிழமை நடக்க இருக்குது. இந்த மொத்த 7 கட்ட தேர்தலையும் பாஜக ஏற்கனவே 200 220 வரும்னு சொன்ன பெரும்பாலான ஊடகங்கள் இப்ப என்ன சொல்றாங்க, பாஜக கூட்டணியோட சேர்ந்தே 200 வர்றது ஆச்சரியம், அதனால அவங்க ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பல ஊடகங்கள் சொல்லல, நடுநிலையாளர்கள் சொல்லல, அரசியல் நோக்கர்கள் சொல்லல. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க, மோடியோடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் பரகல பிரபாகர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு, பிஜேபி கூட்டணியோட சேர்ந்தே 200 சீட்டு வராதுங்க, அது ஜெயிக்க போறதுலாம் இல்ல, வரப்போறது இந்தியா கூட்டணி தான் சொல்றாரு. இந்த மாதிரி அறிவிப்பு நிறைய வந்தது மட்டும் இல்லாம இது உளவுத்துறைக்கும் தெரியும் தானே. இந்த உளவுத்துறை மோடி அவர்கள்ட்ட சொல்லிருச்சு, நீ ஜெயிக்க போறது இல்ல ராசா, போக போறீங்கன்னு சொன்ன பிறகு இப்ப என்ன பண்ணிட்டாரு, எதையாவது நம்ம அபாண்டத்தை பேசி அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினுங்கிறதுல உச்சகட்டமா தான் என்ன பண்றாரு, ராமர் கோயில நாங்க கட்டினோம் பாருங்க, அதையே காங்கிரஸ் வந்தா இடிச்சிருவாங்கன்னு சொன்னா இந்து மக்கள்லாம் பயந்துகிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு இவர் சொல்லக்கூடிய அந்த பொய் பிரச்சாரமே அப்படியே பேக் ஃபயர் ஆகி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே புல்வாமாவை சொன்னாரு,
நாங்க வந்தோம்னா வேலை வாய்ப்பு கொடுப்போம்ன்றாரு, 15 லட்சம் தருவாண்டாரு, ஒன்னையுமே செய்யல. இப்ப கடைசியா என்ன சொல்றாரு, காங்கிரஸ் வந்தா கோயிலை இடிச்சிரும்னு சொல்றாரு. இதுவே அவார்டான்னு தெரியுது. அதனால மோடி பேச்சு இனிமே நம்ப கூடாதுப்பா, போதும் 10 வருஷம் ஆண்டது. நம்ம எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும், காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும், ராகுல் தான் பிரதமரா வரணுங்கிற ஒரு முடிவை வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எடுத்துட்டாங்கிற ஒரு ரிசல்ட் தான் இப்ப வருது. இந்த ரிசல்ட்டை தான் பல அரசியல் நோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் சொல்றாங்க. இதுவரை வந்து பாஜகவுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருந்த நிறைய ஊடகங்கள்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, சைலண்ட் ஆகிட்டு அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுல இருந்து நல்லா தெரியுது, வரக்கூடிய 2024 இந்தியாவுடைய ஆட்சி காங்கிரஸ் கையில் போகுது, இந்திய கூட்டணி கையில் போகுதுங்கிறது தெளிவாக தெரிய வருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும், நீங்க விரும்பின செய்தியை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.